விருப்பங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறார். சில சமயம் உங்களுடைய விருப்பங்கள் ஒன்றுமே நிறைவேறாமல் இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத ஆசையாகவே இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அந்த விருப்பங்களை நான் என்னுடைய விருப்பங்களாய் நான் செய்ய போகிறேன். முதல்ல மாற்றும்படி ஆசைப்படுற சங்கீதம் பகுதி 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் போட்டிருக்கு. இங்கிலீஷில் வாசி நல்லாயிருக்கும், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நல்லாயிருக்கும் பாருங்கள். மே ஹி கிவ் யூ இன் த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட். வினைவை எடுத்து வாசிங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உம்முடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனை எல்லாம். அப்போ மன விருப்பத்தின்படி தருகிறார்னா என்ன? யாருடைய மன விருப்பத்தின்படி? இங்கிலீஷில் கேட்டா போட்டிருக்கு, மே ஹி கிவ் யூ இன் த டிசைர் ஆஃப் யுவர் ஹார்ட். அவருடைய மன விருப்பத்தின்படி எனக்கு தந்தருளி. சொல்லுங்க, அவருடைய. May he grant you your heart's desire and fulfill all your counsel. NIV-யா? சரி, ரைட். May he give you he desire of your hearts. சரிங்களா? அந்த இருதயத்துக்குள்ள என்ன விருப்பம் வேணும் என்பதை அவர் போடுகிறார். அவர், ஆமா, உங்களுடைய இருதயத்தில் என்ன விருப்பம் வேணும் என்பதை அவர் என்ன செய்கிறாராம்? வைக்கிறாராம். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்னுடைய இருதயத்தில் விருப்பங்களை வச்சார்னா என்ன விதமான விருப்பம்? ஏதோ குறைவான விருப்பமா, கம்மியான விருப்பமா? அப்படி இல்லை. நீங்கள் அவருடைய விருப்பத்தை நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது, அதை நீங்கள் யோசித்து பார்த்து அதை நீங்கள் எது அவருடைய விருப்பம் என்பது உங்களுக்கு தெரியும் பொழுது, அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சங்கீதம் பகுதி சொல்லுகிற 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் எடுத்து பார்க்கும் 37 சங்கீதம் 4 எடுத்து பார்த்தீங்கன்னா 34 சங்கீதம் 4ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன வேண்டி கொள்ள வேண்டும் என்பதை அவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதான் சரியான மொழிபெயர்ப்பு. அவர் உன்னுடைய இருதயத்தில் என்ன வேண்டி கொள்ள வேண்டும் என்பதை அவர் உங்களுடைய இருதயத்தில் அவர் சொல்லிக் கொடுப்பாராம். அப்புறம் என்ன பாஸ்டர், என்னன்னா நம்ம வேண்டிக் கொள்வது எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது. வேண்டிக் கொள்ளலாம், ஏன் வேண்டிக் தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு 55ஆம் சங்கீதம் 55 ஏசாயா 55:8 எடுத்து பார்த்தீங்கன்னா, உன் நினைவு என் நினைவு அல்ல, என் நினைவு உன்னுடைய வழிகள் என் வழி அல்ல, என் நினைவும் என்னுடைய வழியும் வானத்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி மேலே உயர்வாக இருக்குது. உயர்வான எண்ணங்கள், உயர்வான வழிகள். அதனால் நீ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிற? ஹை லெவலில் ஜெபிக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்கள், எப்படிங்க? ஆமாம், நீ வேண்டிக் கொள்ளும் போது அந்த ஹை லெவலில் நீ வேண்டிக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த வேண்டிக் கொள்வதை எப்படி, எந்த விதத்தில் வேண்டிக் கொள்ள முடியும்? அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை, என்னை அவர் ஆசீர்வதிக்கும்படி என்ன வச்சிருக்கிறாரு என்பதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஆஸ்வதிக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரம் சொல்கிறாரு. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, 33:20 நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் அவர் சொல்கிறாரு. அது ஒவ்வொன்றும் வேற விதத்தில் எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். 33ஆவது அதிகாரம் உபாகம் 33ஆவது அதிகாரம் 20ஆம் வசனமா? காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். காத்தை குறித்து, காத்து ஒரு நம்ம காத்து கிடையாதுங்க, சரிங்களா? இந்த காத்து கிடையாது, அது ஒரு கோத்திரத்துடைய பேர். எப்படிங்க? ஆமாம், சொல்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்ட, நீங்கள் அவங்க நாங்களாம் கூட்டம், நீங்கள் என்ன கூட்டம்? காடை கூட்டங்கிறாங்க. சொல்லுங்க,
காடை கூட்டங்கிறாங்க. அப்போ அவங்க அப்படியே பேர் வச்சிருக்காங்க அந்த கூட்டத்துக்கு. இதே போல இந்த ஒரு கூட்டத்துக்கு பேசிருக்காரு காத்து. சொல்லுங்க, காத்து. காத்தை குறித்து சொல்றாரு, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர். அப்ப சொல்றாரு, அவனுக்கு நான் விஸ்தாரமான இடத்தை தரப்போகிறேன். அப்போ அவர் நம்முடைய மன விருப்பத்தை என்ன சொல்றாருன்னா, இங்க பைபிளை பாருப்பா, ஒரு கோத்திரத்தை நான் சொல்றேன், விஸ்தாரமான இடத்தை தரப்போறேன். இதே போல நீ ஜெபம் பண்ணும், ஆண்டவரே எனக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுங்க இயேசு நாமத்தினால, எனக்கு எல்லாம் விஸ்தாரமான இடத்தை கொடுங்க, விஸ்தாரமான இடத்தை கொடுங்க, விஸ்தாரமான இடத்தை கொடுங்க. அங்க சொன்னீங்களே, விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோத்தரிக்கப்பட்ட வாசத்தின் பிரகாரமாக என்னுடைய வீடு விஸ்தாரமா இருப்பதாக, சபை விஸ்தாரமா இருப்பதாக, ஊழியம் விஸ்தாரமா இருப்பதாக, பிசினஸ் விஸ்தாரமா இருப்பதாக. ஆமென். இதுதான். இப்படி நீ வேண்டிக்கொள்ளு, இப்படி நீ ஜெபம் பண்ணு. கீழே வாசிக்கிறோம் 23ஆம் வசனம். நப்தலி குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார். ஆண்டவரே நான் உம்முடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். அவனுடைய ஆசீர்வாதத்தினால நிறைஞ்சிருக்கும் போது நான் என்ன செய்வேன், நீ மேற்திசையும் தென் திசையும் சுதந்திரத்துக்கொள் என்றான். இப்போ நான் என்ன செய்ய போறேன், இடத்தெல்லாம் அவர் சொல்ல பாருங்க. ஆண்டவர் நீங்க இடத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த இடம் அந்த இடம், அவர் திசையே தரங்களா எப்படிங்க? நீங்க இடத்துக்கு அதான் சொல்ற, உன் நினைவு என் நினைவு இல்லை, என் நினைவு உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனை இல்லை, உன் வழி என் வழி இல்லை. ஏன்னா நீ ஒரு சின்ன இடத்துக்கு ஜெபிக்கிற, நான் ஒரு திசையே தருகிறேன் வச்சுக்கோ. அல்லேலூயா. நீ என்ன செய்வ, மேற்திசையும் தென் திசையும் சூழ்ந்துக்கொள். நீ ஒரு திசையே வச்சுக்குவேன். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமா, இது முழுக்க இந்த இங்கிருந்து அது முடிய எவ்வளவு திசை இருக்கோ அது முடிய எங்களுதுங்க. அல்லேலூயா. அதான் கர்த்தர். ஏன் அவர் பெரியவர், ஏராளமானவர், தாராளமானவர். ஆமென். அந்த ஏராளமான தாராளமான கர்த்தரை ஒரு சின்ன இதுக்குள்ள அடைக்க முடியாது. ஆமென். அப்போ ஏராளமானவர் தாராளமானவர் நான். அதனால நீ என்ன செய்யக்கூடாது, நீ ஜெபம் பண்ணும் போது உன்னுடைய மன விருப்பம் இதன்படி இருக்கட்டும். நான் சொன்ன வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீ காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை தரேன்னு சொன்னீங்களே, நப்தலிக்கு தகப்பனே சுவாமி ராஜா மேற்திசையும் தெற்திசையும் சொன்னீங்களே, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் பழகிட்டு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ண திசை ஃபுல்லாக வராது. ஜெபிக்க ஜெபிக்க முதல்ல ஒரு 2 ஏக்கரா மேற்கில் வரும், அப்புறம் 3 ஏக்கரா வரும், ஒரு 4 ஏக்கரா வரும், அப்புறம் அந்த திசை முழுக்க உங்களுக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தர் இது மாதிரி செஞ்சிருக்காருங்க. எங்க செஞ்சிருக்காருங்க. சென்னையில் போனீங்கன்னா இரும்புலியூர்னு ஒரு இடம் இருக்கு. விடுங்க விடுங்க. இரும்புலியூர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனால் த பெந்தியோஸ் சபைன்னு ஒன்று இருக்குது. எப்படிங்க, அங்கே த பெந்தியோஸ் சபைன்னு இருக்குது. முதல்ல நான் சின்ன வயசு இருக்குமா அங்கே போயிருக்கேன். போனீங்கன்னா அங்கே ஒரு சிறிய 1 ஏக்கரா, எப்படிங்க ஒரு சின்ன 1 ஏக்கரா தான் கஷ்டப்பட்டு விசுவாசிலாம் சேர்ந்து அந்த இடத்துல காசு கொடுத்து வாங்கி அந்த இடத்துல வச்சாங்க, ஜெபிச்சாங்க. இந்த திசை முழுக்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, திசை முழுக்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, திசை முழுக்க எங்கே வேணும் ஆண்டவரே. இப்போ அவங்கக்கிட்ட போய் பாருங்க, அப்படியே வாங்கி 2000 ஏக்கர் அவங்ககிட்ட இருக்குது. இதுக்கு எத்தனை ஏக்கருங்க? ஃபஸ்ட்டு எத்தனை ஏக்கர் வாங்கினாங்க? சத்தமாக சொல்லுங்க. 1 ஏக்கர் வாங்க கர்த்தருக்கு செஞ்சார். அவர் உன் மன விருப்பத்தின் தந்திரலை உன் ஆலோசனை நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ ஒருத்தர் பேசிருக்கிறாரு, நீங்க சீக்கிரமா வாங்க போறீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா அது எனக்குன்னா அவர் கர்த்தர் காரியம் செய்வாரு. ஹல்லேலூயா. அத்தனை பேரும் வாங்க முடியும். ஏன்? ரிசீவிங் கெப்பாசிட்டி மூலமா. எப்படிங்க? ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குதா? எனக்கு இல்லை. ஆமே, இது எனக்கு தான் ஆண்டவரே, இது எனக்கு தான் ஆண்டவரே, இது எனக்கு தான். கை கொடுத்துருங்க. இது இந்த வார்த்தை நான் தான், இந்த வார்த்தை நான் தான். ஹல்லேலூயா. ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டிய கர்த்தரை வைப்பதில்லை. ஆமே. கர்த்தர் செய்வார். அவர் மாபெரும் காரியம் செய்வார் பாருங்க. அது மட்டும் இல்லை, இங்க போட்டிருக்கு கடைசி வசனம் 33 கடைசி. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்ய
செய்யும் கேடகமும் உனக்கு சகாயம் செய்ய கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உன் சத்துருக்கள் உச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். நீ அவர் மேடுகளை மிதிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ யாரு? பாக்கியவான். நீ ஆஸ்வதிக்கப்பட்ட பாக்கியவான், பிளஸட் மேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, இயேசு ஏற்றுக்கொண்டிருக்க. உன்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உன்னால செய்ய முடியலன்னா என்ன காரணம்? இந்த வார்த்தை உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் மிக முக்கியம். தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியல. நீங்க பார்த்து கொண்டிருப்பது எல்லாமே உங்களுடைய சூழ்நிலை, உங்க பண கஷ்டம், உங்க தொழில், உங்க வருமானம். நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்றது, அதுதான் கண்டிருக்கு. நாளை குறித்து கண்ணை தூக்கி வெளியே போட்டு தேவன் எனக்கு எப்படிப்பட்ட நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன, இல்ல, கர்த்தர் யார் என்பதை நீ நோக்கி பார்ப்பாய். அவர் மாபெரும் கர்த்தர். அவர் யாருங்க? மாபெரும் கர்த்தர். ஆமா, சங்கீதம் பகுதி 21 சங்கீதம் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். 22 சங்கீதம் 21:2. அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். அவருடைய உதடுகளின் விருப்பத்தை, ஆமா, விண்ணப்பத்தை இப்படிங்க, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை, ஆமா, நீங்க அவருடைய இஷ்டத்துல நீங்க ஜெபிச்சீங்கன்னா உங்க விண்ணப்பம் எல்லாம் தள்ளுதே கிடையாது, அப்படியே நிறைவேறுமா. ஹல்லேலூயா. ஆமாம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு சகோதரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பற்றி நான் எடுத்து நான் சொல்ல போகிறேன் சீக்கிரமாய். மார்க்கு சுசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பாடப்பட்டிருக்கு. அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாள். அந்த சகோதரி என்ன அப்படின்னா பெரும்பாலுள்ள ஸ்திரீ. சரி, எப்படிங்க? பெரும்பாலுள்ள ஸ்திரீ. அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீவிதத்தில் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் சுகமே இல்லை, சுகமே இல்லை. மார்க்கு 5:25 எடுத்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தோம் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, போதும், இப்போ இது ஏன் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, எப்படி பெற்றுக்கொள்ள சொல்லுங்க, எப்படி பெற்றுக்கொள்ள சொல்லுங்க. விஸ்தாரமானது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், திசைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட காரியம் நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னா இங்கே போட்டிருக்கு, இவள் யார், இவள் எப்படி பெற்றுக்கொண்டாள் என்பதை, சுகத்தை பெற்றுக்கொண்டது போல தான் நம்ம எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். சுகத்தை பெற்றுக்கொள்ள போது நாம் என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் பண்ணி. இவள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதியை இயேசு பற்றி கேள்விப்பட்டு அவர் சொல்றா, 27ஆம் வசனம், இயேசு குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் போதும், தன் உள்ளத்தில் அவர் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. ஃபர்ஸ்ட் எங்க சொல்றா? முதல்ல மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் முதல்ல அவ எங்க சொல்றான்னு பாருங்க. அதுக்கப்புறம் எங்க சொல்றா பாருங்க. மத்தேயு 9:21 சீக்கிரமாய். நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு. தன் உள்ளத்தில் என்று சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எங்க வருது மாற்றம்? ஃபர்ஸ்ட் எங்க வருது? உள்ளத்துல வருது. உள்ளத்துல வந்து சொல்றா, நான் தொட்டா சுகமாவேன், இங்க போனா சரியாயிரும், இங்க வந்தா பிரச்சனை சால்வ் ஆயிரும், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டா எனக்கு எல்லா ப்ராப்ளம் எனக்கு சுகமாயிருன்னு சொல்லி உள்ளத்துல பெரிய மாற்றம் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. உள்ள மாற்றப்படாதபடி சரி இதுக்கும் போய்க்கலாம், அதுக்கும் போய்க்கலாம், இதையும் பண்ணிக்கலாம், அதையும் பண்ணிக்கலாம்னா அங்க உள்ள மாற்றம் இல்லாட்டினா வெளியே மாற்றம் உண்டாகாது. ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல உள்ளத்துல எண்ணி சொல்லுங்க. உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த எண்ணம் வந்தோடனே டக்குன்னு மத்தேயு 5:27 சொல்ற வாயில சொல்ல ஆரம்பிச்சா. எப்படிங்க? இப்போ தொட்டால் சொஸ்தமானது வாயில சொல்றா. முதல்ல உள்ளத்துல சொல்றா, ரெண்டாவது வாயில
சொல்ல ஆரம்பிக்கிறா. உள்ளத்துல ஒரு பெரிய மாற்றம் வந்தோன்னே அதுக்கப்புறம் வாயில சொல்ல சொல்ல என்ன ஆகுது அவளுக்கு தெரியுது. ரோமர் 10 9 10 வசனம் எடுத்து பார்க்கும் பொழுது ரோமர் 10:9-10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாவினால் செய்ய இந்த வார்த்தை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மருத்துவ ஏற்பாடு இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. ஆமா, ரோமர் புஸ்தகம் 10:9-10 போட்டிருக்கு. வாயில சொல்ல சொல்ல எனக்குள்ள இருதயத்துல எண்ணிக்கொண்டு வாயில சொல்ல ஆரம்பிச்சா எனக்கு ரட்சிப்பு உண்டு. எப்படிங்க ரட்சிப்பு மட்டும் விடுதலை உண்டு. எப்படிங்க விடுதலை உண்டு? நீங்க மனதில் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாயில தேவனுடைய வார்த்தையை நிச்சயமாலுமே எனக்கு விஸ்தாரமான இடம் உண்டாகும், மேற்கு தேசியம் தெற்கிசினா சுதந்திரப்பேன்னு சொல்லி உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாயில சொல்ல ஆரம்பிக்க என்ன ஆகும்னா பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். பிரச்சனை ஆமா, நீங்க சொன்னா இன்னைக்கு பிரச்சனை தீரும். என்ன பிரச்சனை? என்னுடைய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீரப்போகுது. இன்னைக்கு எனக்கு வர வேண்டிய எல்லாம் இயேசு நாமத்தினால் வரப்போகுது. இன்னைக்கு என் ஜெபத்துக்கு எல்லாம் கர்த்தர் பதில் போகிறார். இதை நீ இருதயத்துல நம்பி வாயில சொல்லணும். எப்படிங்க? இருதயத்தை நம்பி ஆமா, இருதயத்தில் முழுமையாய் நம்ப வேண்டிய காரியம் இருக்குது. அப்போ இருதயத்துல நம்பி வாயில சொல்லும் போது என்ன ஆகுன்னா, இவ ஏன் இப்படி சொன்னா, ஏன் இந்த காரியம் வந்திருக்கு அப்படின்னா, இவளுக்கு தெரியும் மேசியானா யார். சொல்லுங்க, மேசியானா யாருன்னு தெரியும். ஏன்னா மேசியா பறித்து ஒரு வாக்குத்தத்தம் போட்டிருக்கு. மலியான் புஸ்தகம் 4 போட்டிருக்கு. நான் சொல்லுகிறேன், என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற மேல் நீதியின் உதிக்கும் அவர் செட்டலின் கீழ். அப்போ செட்டலின் கீழ்னா என்ன அர்த்தம்னா, மேசியா வருவாரு, அவருடைய வஸ்திரம் தான் எனக்கு சட்டமா இருக்கும். அந்த செட்டையின் கீழே அந்த நுழியை தொட்டா எனக்கு ஆரோக்கியம் உண்டாகும் என்பதை யூத முறையின் பிரகாரமாய் முன்கூட்டியே அந்த வார்த்தையை இவள் கண்டு கொண்டு அதை நம்பி இப்ப இந்த மேசியா வந்துட்டாரு, இப்ப நான் இதை தொட்டா சுகமாவேன். சொல்லுங்க, ஆரோக்கியமாவேன் என்று சொல்லி அவர்கிட்ட போறா. ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலும் போட்டிருக்கு. 28 மார்க் 5:28. உடனே அவருடைய உதரத்தில் இந்த ஊரல் நின்று போயிற்று. உடனே அவர் எல்லாமே நின்று போயிடுச்சு. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. இயேசு கிட்ட இருந்து வல்லமை இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க, வல்லம் என்னச்சு? புறப்பட்டு போயிடுச்சு. ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். என் வஸ்திரங்களை தொட்டது யாருன்னு கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டோம். ஹலோ, என்னங்க என்னாச்சுங்க? திரளான ஜனங்கள் உங்களை வந்து கிறிஸ்துவ கூட்டமெல்லாம் போச்சு உங்களை தேய்ச்சிக்கிட்டே இருக்குது, சட்டையை தேய்க்குது, இயேசுவை தொடுது, பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இத்தனை பேர் தொடுறான், யாருங்கிற என்ன செய்ய முடியும்? அப்பனா அத்தனை பேர்த்துக்கு பவர் போகலையா? சொல்லுங்க, என்னங்க? எத்தனை பேருங்க? திரளான கூட்டம் வந்துருச்சுங்க. அது அவரை தேடுது, தொடுது, எல்லாம் அவர் சட்டையை போய் தேய்க்குது, அவர் அப்படி தேய்ச்சி முட்டிகிட்டே இருக்குது, பக்கத்தில் ஒட்டினாப்பே இருக்காங்க. எல்லாமே யாருக்கு என்ன செய்யல? வல்லமை ரிலீஸ் ஆகலை. இன்னைக்கு எல்லாம் கிறிஸ்துவ கூட்டமெல்லாம் இயேசு தெரியும், அவர் அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார் அப்படின்னு சபைக்கு ஓஹோ ஒரே கூட்டம் பயங்கரமா போகுது. யாருக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை. அதே கவலை, அதே கண்ணீர், அதே துக்கம், அதே காரியம் இங்கேயும். எல்லாம் ஓடி வராங்க, ஆஹா ஓகே, வராங்க வெற்றி வாழ் சபை எல்லாம் வராங்க, எல்லா பக்கமும் இங்கேயும் வராங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இங்கேயும் அவ்வளோ ஒன்று டக்குன்னு மாற்ற பெருசாக உண்டாகல. என்ன அப்படின்னா, இயேசுவை கட்டி பிடிச்ச தூங்கினாலும் வல்லமை செய்யாது, வராது. அல்லேலூயா. இயேசுவை கட்டி பிடிச்ச நீங்கள் தூங்கினா கூட வல்லமை ரிலீஸ் ஆகாது. ஏன்? முதல்ல என்ன உண்டாகணும்?
சொல்லுங்க. சொல்லுங்க. இருதயத்தில் சொல்லுங்க. இருதயத்தில் என்ன? தொட்டால் சத்தம் சொல்லுங்க. தொட்டா சுகமாவேன் இயேசு நாமத்தில். நான் இனி சபைக்கு போறேன், என் பிரச்சனை இன்னைக்கு தீரும். அப்படி திங்கட்கிழமையே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை அப்படி சொல்லிட்டு இங்க ஓடி வந்து உட்காந்தோன்னே டக்குன்னு வல்லமை ரிலீஸ் ஆயிரும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ என்ன? உள்ளுக்குள்ள மனதில் மாற்றம் உண்டாகி வாயில சொல்ல ஆரம்பிக்கணும். வாயில சொல்லு, வாயில சொல்லு, வாயில சொல்லு, வாயில சொல்லு, வாயில சொல்லு. என்ன பிரச்சனை சால்வ் ஆகுது, என் ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, என் வீட்டில் பிரச்சனை சால்வ் ஆகுது, என் சமாதானம் உண்டாகுது, சந்தோஷம் உண்டாகுது, என் தேவைகள் சந்திக்கப்படுது. ஏசுநாம் நான் இன்னைக்கு சபைக்கு போவேன், உண்டாகும். சபைக்கு போக வல்லமை எனக்கு உண்டாகும். நான் போவேன், கிடைக்கும், போவேன், கிடைக்கும், போவேன், கிடைக்கும் சொல்லிக்கிட்டே ஓடி வந்தா ரிலீஸ் ஆயிருது. ஹல்லேலூயா. மற்றவங்கள தேய்ச்சிக்கிட்டே உட்காந்துக்கிறாயா இப்படிங்க. அவரை எப்படி தேய்ச்சிக்கிட்டு அப்படி கட்டி பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க. எதுவுமே யாருமே எதுவும் செய்யல. யார் சொல்ற? ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது, யாருக்கு வல்லமை ரிலீஸ் ஆகலை? யாருக்கு வல்லமை ரிலீஸ் ஆகலை? யாருக்கு வல்லமை வெளியே போகலை? நான் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் தூக்கிட்டு வரலாம், பைபிளை பக்கத்தில் வச்சுக்கலாம், தலைமாவில் வச்சுக்கலாம், முத்தமே கொடுத்துருக்கலாம். பைபிளை முத்தமே கொடுத்து மச்சு 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 முத்தம் கொடுத்தாலும் வேலைக்காகாது. இந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே போகணும். ஹல்லேலூயா. வார்த்தை உள்ளே போகணும். இது விதை உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளுக்குள்ளே போகணும். உள்ளே போய் வாயில சொல்ல ஆரம்பிக்கணும். வாயில சொல்ல ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும், வாயில அறிக்க ஆரம்பிக்கணும். அறிக்கை பண்ண என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவ ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ அதே மார்க்கு 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிக்க கீழே. மார்க்கு 5வது அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, 5:34, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். சொல்றாரு. நீ நினைச்சிட்டியா நான் வந்தங்காட்டி உனக்கு சுகம் உண்டாச்சுன்னு? ஏதோ நீ வந்து நான் என்கிட்ட வந்தங்காட்டி தொட்டனால நீ சொல்லி என்கிட்ட இருந்த வல்லமையை பிடிச்சு இழுத்து கொண்ட. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் சொல்லுங்க. உன் விசுவாசம் ஏன் இன்னைக்கு கிடைக்கல? என் விசுவாசம் ஏதோ ரொம்ப லோவா இருக்குன்னு அர்த்தம். என் விசுவாசம் ஒன்று பத்தல. உன் விசுவாசம் உன்னச்சது. உன்னுடைய ஜீவிதத்தில் ஜபங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய அறிக்கைகள், உங்களுடைய வார்த்தைகள், அதுதான் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் காரியம் செய்ய தவிர இயேசு வந்துன்னா கூட எதுவும் ஆகாது. ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறாரு. இயேசுங்க நிற்கிறாரு. இயேசு நின்று சொல்றாரு, நான் வந்ததுனாலையோ நான் உங்ககிட்ட வந்து நின்னதுனாலையோ ஒன்றும் கிடையாது. நீ உன் விசுவாசம் உன்னை. ஆமா. ஏன் இன்னும் எனக்கு எது ஆக மாட்டேங்குதுன்னா? ஹல்லேலூயா. ஆமே. எது எனக்கு ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம்? நம்மக்கிட்ட எந்த வல்லமையும் எதுவுமே எடுத்துக்கொள்ள முடியாதபடி அப்படி இருக்கிறோம். அதான் எதுவுமே இல்லை. புரியுதா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நான் இப்படிலாம் ஆக்ஷன்லாம் என்னது எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வெளியே வார்த்தை வலையே தான் நம்ம வாழ்க்கை. எல்லா ஆக்ஷன் பண்ணுறோம். எல்லா ஆக்ஷனும் என்னன்னா எல்லா ஆக்ஷன் பண்ணுறாங்க, எதுவுமே என்ன செய்ய வேலைக்கு ஆக மாட்டேங்குது. துதிக்கிறாங்க, விளையாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னன்னா விசுவாசம் பத்தல. எப்படிங்க? ஏன் வார்த்தை ஒரு விதை போச்சு. மல்லிகாவின் புஸ்தகம் 4ஆம் 2ஆம் அந்த விதை எடுத்தா, அதை எடுத்து உள்ளத்தில் வச்சுட்டு நான் தொட்டா சோகமாவேன் எண்ணிட்டே இருந்தா, அது எண்ணி வாயில சொல்லிக்கிட்டே இருந்தா, சொல்லிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தொட்டா 10,000 பேர் சேர்ந்து தொட்டி அழுத்தி அவர் என்ன பண்ணாலும் அங்கே ரிலீஸ் ஆகலை. இவன் ஒருத்திக்கிட்ட மட்டும் வல்லமை ரிலீஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. ஆமென். கை கொடு சொல்லுங்க. நாம் எப்படி பக்கத்தில் இந்த சைடு அப்படின்னு சைடு கை கொடுங்க, இந்த சைடு விட்டு இந்த சைடு கை கொடுங்க. சென்டரில் உட்காந்து 2 பக்கம் நாம் எப்படி இன்னையிலிருந்து நான் சொல்ல போகிறேன். விஸ்தாரமான இடம் எனக்கு உண்டாகட்டும்.
மேற்கும் திசைகளை இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. சொல்லும் விடுங்க, சொல்லுங்க 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 சொல்லுங்க, சொல்ல சொல்ல எப்படிங்க, சொல்ல சொல்ல சொல்லுங்க. ஆமா, வார்த்தையை அறிக்கை 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 செய்ய 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 எதுவுமே ஆக மாட்டேங்குது. பாஸ்டர் ஜெபிக்கிறேன். நீங்க ஜெபிக்கிறது ஓகே தான், என்ன சொல்லி ஜெபிக்கிறீங்க அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஆமென். சும்மா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஜெர்மனியே பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. எப்படிங்க? ஜெர்மனியே பிரச்சனை ரொம்ப ஆயிடுது. பாஸ்டர் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சு ஜெபிக்க, ஆனால் ஜெர்மனமே என்னமோ சொல்லிடுறீங்களே, உங்க பிரச்சனை எல்லாத்தையும் பிசாசுகிட்ட சொல்லிடுறீங்க. யார்கிட்ட சொல்லிடுறீங்க? யார்கிட்ட சொல்லிடுறீங்க? பிசாசு சொல்லிடுங்க. ஜெர்மன் வந்து யார் இருப்பா பக்கத்தில்? 2 பேர் இருப்பாங்க. ஒன்று இயேசு இருப்பார், இன்னொரு யார் இருப்பா? சத்தமாக சொல்லுங்க. இயேசு இருப்பார், பக்கத்தில் யார் இருப்பா? பிசாசு இருப்பான். எங்க பாசு போட்டிருக்கு? யோபின் புஸ்தகம். யோபின் புஸ்தகம் யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோபின் 2:1. பின்னொரு நாளில் தேவபுத்தர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்களுடைய நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து, சத்தமா போடுறீங்க இருக்கா இல்லையா? யோபு 2:1 இருக்கா இல்லையா? யோபு 2:1 இருக்கா இல்லையா? உங்க பைபிள் இருக்குதா? தேவ சன்னதியில் யார் வந்து நிற்கிறா? ஆமா, நீங்க ஜெர்மனமோ நேசிச்சிங்களா யாருக்கும் தெரியாதுன்னு அவன் உங்களை வாட்ச் பண்றதுக்குனே உட்காந்துருப்பான். என்ன இவங்க என்ன பண்றாங்க, என்ன ஜெபிக்கிறாங்க, என்ன ஜெபிக்கிறாங்க, எது 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 ஜெபிக்கிறாங்க, என்ன பிரச்சனை ஒண்ணுமே. ஏன்னா இயேசு தான் சர்வ வல்லமுள்ள அவருங்க. அவரு சர்வ வல்லமுள்ள சர்வ ஞானி. அவருக்கு எல்லாம் தெரியும். பிசாசுக்கு தெரியாது. பிசாசுக்கு உங்க வாயில சொல்றதான் தெரியும். அதனால தான் உங்கள் வாயை பார்த்துட்டே உட்காந்துருப்பான். அப்படியே வாயை பார்ப்பான். என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, ஒரே கஷ்டமாக இருக்குது. ஓ கஷ்டமாக, கஷ்டத்தை ஜாஸ்திப்படுத்திடு. ஒரே சண்டையாக இருக்குது. ஓ சண்டை அப்படின்னா சண்டையை ரொம்ப ஜாஸ்திப்படுத்திடு. சண்டை ரொம்ப ஒரே எனக்கு ஒரே வியாதியாக இருக்குது அப்படின்னா வியாதி ரொம்ப ஜாஸ்திப்படுத்திடு. ஒரே தலைவலி பாரமாக இருக்குது அப்புறம் தலைவலி இன்னும் எக்ஸ்ட்ரா படுத்திடு. இன்னும் எக்ஸ்ட்ரா படுத்திடு. பயங்கர வேலை அப்படின்னா இன்னும் பயங்கர வேலை உண்டு பண்ணிடு. ஆமென். அல்லேலூயா. இருக்கீங்களா இல்லீங்களா? நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னையா ஜெர்மனி முடிச்சா ஒரே 7.5 இருக்குது, ஜெர்மனிக்கு முடியாது பரவாயில்ல, ஜெர்மனி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் சிக்கல வருது. நல்லா இன்னைக்கு ஜெர்மனி போயிருப்பாங்க, நான் நல்லா இருப்பான்ட்டு வரேன். அதுக்கப்புறம் அவங்க போனதான் பேங்கர் போச்சு. ஏன்னா 2 பேர் இருக்கிறாங்க. எப்படிங்க? அதான் சொல்றேன், ஜெபத்தில் பிரச்சனையை பேசாத, பதில பேசுங்கிறேன். அல்லேலூயா. ஜெபத்தில் பிரச்சனை பேசக்கூடாது, பிரச்சனைக்கு உண்டான பதில பேசணும். பதில் எங்க இருக்குது? பதில் எங்க இருக்கு? சத்தம் கொடுங்க. எல்லாத்துக்கும் இருக்க கை எடுத்து பாசிங்க. பதில் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. தேவனுடைய ஜெபத்தில் வந்தா பதில மட்டும் பேசுங்க, பிரச்சனையை பேசாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், இங்கெல்லாம் ஃபாஸ்டிங் மாதிரி வந்தீங்கன்னா பாட்டே இருக்காது. நான் 2 ஹவர்ஸ் போனது நமக்கு இங்கே 2 ஹவர் போனது நமக்கு தெரியாது. ஏன்னா நோ பாட்டு, கீபோர்டு கிட்ட அதெல்லாம் எப்பவும் தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் கீபோர்டு. 5 பாட்டு பாடுறது, ஃபாஸ்டிங் மாதிரி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எத்தனை பாட்டு பாடுறது? 5 பாட்டு பாடுறதுங்க. ஒரு 10 நான் ஒரு 5 பாட்டு பாடுறேன், நீ ஒரு 5 பாட்டு பாடு, நீ ஒரு 5, மொத்தம் 5 பாட்டு. ஃபாஸ்டிங் மாதிரி ஓகையா முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாட்டு பாடி முடிச்சோன்னே அவ்வளோதான். எங்கே போயிட்டு வந்தீங்க? ஃபாஸ்டிங் படிக்க. என்ன ஜெபிச்சிங்க? ஒரே வர்ஷிப்புங்க, ஆராதனை. அதான் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. இது ப்ரேயர். எப்படின்னா இங்கே பாட்டு கிடையாது, கீபோர்டு கிடையாது, கிட்டார் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வார்த்தை ஜபம். சொல்லுங்க, வார்த்தை ஜபம், வார்த்தை ஜபம், வார்த்தை ஜபம், வார்த்தை ஜபம். என்னை வாழ வைக்கிறது வார்த்தை மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமென். இவர் ஏற்றுக்கொண்டா அந்த வார்த்தையை மல்கியா 4:2 ஏற்றுக்கொண்டா. அதை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள்ள வச்சு அவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சா, சொல்ல ஆரம்பிச்சா. அவ தொட்ட மாத்திரத்திலே வல்லமை என்ன செஞ்சு வெளியே வந்துருச்சு. அடுத்த பகுதி போவோம். அடுத்த ஒரு ஸ்திரீயை பார்ப்போம். ஏன் ஸ்திரீனா, இங்க ஸ்திரீகள் தான் வேதத்தில் பயங்கர முக்கியமான பங்கு பாருங்க. ஸ்திரீகள் எழுந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஸ்திரீகள் எழுந்து கட்டப்பட்டீங்களா, உங்க வீடு கட்டப்பட்டுரும். ஹல்லேலூயா. நீங்க போரி போட்டு தூங்கினா வீடு தூங்கிட்டு இருக்கோம். ஆமென்.
பெண்கள் தூங்கினா வீடு தூங்கிடும், பெண்களும் ஜெபிச்சா வீடு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. சரிங்களா? பெண்கள் தான் மிக முக்கியம். பெண்கள் தான் மிக முக்கியம். ஆமாம், ஆண்டவர் முதல்ல எந்திரிச்சு யார்கிட்ட போய் தரிசனம் ஆனார்? மகதலேனா மலையாட்டம் பண்ணி. ஏன்னா அந்த அம்மா எல்லாமே ஊரே சொல்லி தெரியும், இந்த அம்மாவுக்கு வாய் சும்மா இருக்காதுன்னு. ஆனால் அம்மாட்ட போய் அடிச்சுட்டு அந்த அம்மா டப்பு டப்பு அடிச்சு விட்டுச்சு, போய் போ 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 போன்னு. ஹல்லேலூயா. ஆமென். சரிங்களா? ஆண்டவர் பாருங்க, உங்களை ஒரு வேற விதத்தில் வச்சிருக்காரு. ஆமாம், பெண்கள் பயங்கரமான கருவி பாருங்க. அவங்க எந்திரிச்சு ஜெபிச்சாங்கன்னா, அவங்க எழுந்துச்சு கத்தர்க்காக நின்றாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வேற லெவலுக்கு வீடே வேற லெவலும் மாறிடும். ஹல்லேலூயா. ஆமென். இங்கே வாசிக்கும் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் மத்தேயு 15:22 வாசிப்போமா? சீக்கிரமா, சமயம் இல்லை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இப்ப சொல்றாரு, இப்போ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். யாரு ஸ்திரீ? யாருங்க? கானானிய. சொல்லுங்க. கானானிய ஸ்திரீ பார்த்து கூப்பிடுறாரு. அந்த போய் இயேசுகிட்ட போய் சொல்லுது, எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுறாள்னு. அவளுக்கு பிரதியுத்தரம் அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. எந்த வார்த்தையும் அவருக்கு? ஆமாம், ஒரே பெரிய பிரச்சனை, பயங்கரமான ப்ராப்ளத்து மேலே ப்ராப்ளம் தாங்க முடியல. இப்போ போய் ஜெபிக்கிறாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. எந்த பேச்சு, எந்த ஜெபத்துக்கு பதிலே கிடையாது. கப்சுப்புன்னு இருக்குது. ஒரு வார்த்தையும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமாம், நான் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம், உங்கள் விண்ணப்பம், உங்கள் கண்ணீர் எல்லாம் கேட்கப்பட்டும் கப்சுப்புன்னு ஒன்றுமில்லாமல் இருக்குதா? அங்கே தான் மாபெரும் காரியத்தை செய்யும்படி அவர் திட்டமிட்டிருக்கிறான்னு அர்த்தம். கையை தட்டு இயேசு நாமத்தினால. ஆமென். என் ஜெபம், என் விண்ணப்பம் எதுவுமே எல்லாம் பண்ணி வருஷம் ஆச்சு பாஸ்டர், எதுவுமே இல்லை, எந்த ஒரு பதிலும், எந்த வார்த்தையும் வரல. நான் சொல்லுகிறேன், எந்த வார்த்தை வரலையா? கவலைப்படாத. உன்னுடைய ஜீவிதத்தில் மாபெரும் காரியத்தை கத்த செய்யும்படி அவர் திட்டமிட்டிருக்கிறார். எந்த பதிலும் இல்லை. ஆனா அங்க என்னாச்சு? அந்த இடத்துல பதில் இல்லை. ஆனா இன்னொன்னு சொல்றாங்க, அப்பொழுது சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிட்டுக்கிறாளே, இவளை நீங்க அனுப்பி ஒரே நச்சு பண்ணிருக்கிறாளே, பின்தொடர்ந்து கூப்பிட, நீ எந்த பதிலும் சொல்ல, எதுவுமே இல்லை, எந்த பதில் இல்லை, எதுவுமே இல்லை, பேசாம எழுந்து போக வேண்டியதானே? ஆமா, எதுவுமே உனக்கு நடக்க மாட்டேங்குது, எந்த காரியம் உனக்கு வாய்க்க மாட்டேங்குது. இன்னும் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறியா? இன்னும் ஜெபிச்சுட்டு இருக்கிறியா? இன்னும் இந்த கத்தரை நம்புறியா? இன்னும் இப்படிதான் பண்ணிருக்கிறியா? பேசாம அனுப்பி விடுங்கிறாரு. ஒன்னும் சொல்ல. பின்தொடர்ந்து சொல்லுங்க, பின்தொடர்ந்து சொல்லுங்க, பின்தொடர்ந்து சொல்லுங்க, பின்தொடர்ந்து. ஆமா, எந்த வார்த்தையும் வரலையா? பின்தொட ஆரம்பிச்சிரு இயேசுவே. எனக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் எந்த பதிலும் இல்லையா? பின்தொட ஆரம்பிச்சிரு, பின்னாடியே போக ஆரம்பிச்சிரு. ஏன் தெரியும், இயேசு யாரு நீ கண்டு கொண்டா என்றால் நிச்சயம் உனக்கு விடுதலை சீக்கிரம் உண்டாகும். ஹல்லேலூயா. இவளுக்கு தெரியும் இவர் யாரு நன்றாக தெரியும். இப்போ இவர் பின்தொடரும் போது அவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் இடத்துல தான் வந்திருக்கேன், நான் உனக்கு வரல. இந்த அப்பம் வந்து யாருடைய அப்பம்? பிள்ளைகளுடைய அப்பம். இந்த பிள்ளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டினா என்ன? உன்னுடைய நீ வந்து நாய், நீ பெத்தெடுத்த பொண்ணு குட்டி. நாய்க்குட்டி போட்டா அதுக்கு பேரு நாய்க்குட்டி. யூதர்கள் பரிஜாதி மக்களை நாயின்னு சொல்லுவாங்க. பரிஜாதி மக்கள் யூதரை பார்த்து என்ன சொல்லுவாங்க? பன்றி சொல்லுவாங்க. சொல்லுங்க. இதாங்க ஒரே பிரச்சனை பாருங்க. புறஜாதி மக்களை பார்த்து இவங்க நாயின்னு சொல்லுவாங்க, புறஜாதி மக்கள் நீ நாய், நீ பண்ணிடான்ருவாங்க இவங்களை. ஆனால் ரெண்டு பேர்த்துக்கு, யூதருக்கும் இந்த புறஜாதி மக்கள் எப்பொழுதும் பயங்கர பிரச்சனை. இதனால தான் பேதுரு பார்த்தாரு, அங்கே அப்போ சொல்றீங்க கொர்நேலியுவா, அவன் புறஜாதியாச்சே போக முடியாது. அதுக்கப்புறம் அவர் வச்சு கஷ்டப்பட்டு கொண்டு அனுப்பிச்சு விட்டார் ஆண்டவர். இப்போ ஏன் சொல்றாரு? ஏன் ஏசு இதெல்லாம் சொல்றாரு? ஒரு கடினமா ஏசு பேசுறாரு. கடினமா ஏன் பேசினார்னா, அவருக்கு தெரியும்
நான் சிலுவைக்கு போனால் எல்லா மேட்டரும் எல்லாத்தையும் அந்த திரைச்சி ரெண்டாக கிழிச்சு எல்லா புறஞ்சாதையும் நான் செய்யணும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கணும். அப்போ என்னை சிலுவைக்கு கூட்டு போகிறவன் யார்? என்னை சுற்றி இருக்கிற யாருங்க? யூத கலாச்சாரத்தில் யூத மக்கள் தான் என்னை சிலுவை கூட்டு போக முடியும். நான் இங்கே தப்பாக பேசினா சிலுவை கேன்சல் ஆயிரும். அல்லேலூயா. அப்போ பேசுனது அந்த அம்மாக்காகல, சுற்றி இருக்கிற ஜனம் உண்மையாலுமே இவன் யூதன் தான் அப்படின்னு சொல்லி கண்டு கொண்டு இவரை சிலுவைக்கு கொண்டு போகும்படி திட்டம் பண்ணதுனால அந்த திட்டத்துக்காக அமைதியாய் அவள் முன்பதாக கடிந்து கொள்வது போல ஒரு பாசாங்கம் பண்ணார். இப்படிங்க ஒரு பாசாங்கம் பண்ணார். அந்த அம்மா சும்மா விட்டுச்சா? அந்த அம்மா அதுக்கு மேலே பாருங்க, அந்த அம்மா அதுக்கு மேலே. ஏன்னா இவங்க நாயினா அது பண்ணில சொல்லும், அதுன்னு சொல்ல திருப்பி சொல்லலை பாருங்க, திருப்பி சொல்லலை. என்னை பார்த்து என் பொண்ணை பார்த்து நான் பெற்று எடுத்து நாய்க்குட்டி சொல்கிறியா? உங்கள்கிட்ட பின்ன ஜெபிக்க வந்தோம் பாரு டூ அப்படின்னு சொல்லி டூ விட்டு கோச்சிக்கிட்டுன்னு செய்யல, ஆட்டோமேட்டிக்காக இது கண்டுபிடித்துட்டு ஆரம்பிக்கல. இந்த அம்மா அடுத்த பதில் ஒன்று சொல்லிச்சு பாருங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சுகம் இவர்கிட்ட தான் இருக்குது, இவர் விட்டா வர வழி எனக்கு கதி எதுவுமே இல்லைன்றவர். ஹல்லேலூயா. இவர் விட்டா வர கதி எனக்கு இல்லை, எங்கே போக எங்கே இவர்கிட்ட தான் சுகம் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே சரி நாய்க்குட்டிக்கு நீங்கள் போடுறீங்களே, நீங்கள் சாப்பிட்டதை அந்த பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, நாய்க்குட்டிக்கு நீங்கள் அந்த எச்சை எடுத்து நீங்கள் போடுவீங்க, நாய்க்கு தான் போடுவீங்க, அந்த மாதிரி நினச்சி எனக்கு உங்கள் சுகத்தில் கொஞ்சம் எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அப்படியே கதி கலங்கிட்டார். எப்படிங்க? இயேசு அப்படியே கதி கலங்கிட்டார் பாருங்க. அவர் சொன்ன வார்த்தை அதுக்கப்புறம், அதுதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கு வந்த உங்களுக்கும் விசுவாசம் படிப்படியாய் என்னதான் எனக்கு பிரச்சனை வந்தாலும், என்னதான் ப்ராப்ளம் வந்தாலும், என்னதான் என்னை தப்பாக பேசினாலும், என்னதான் என்னை வெளியே போக சொன்னாலும், என்னதான் என் ஜீவிதத்தில் இன்னுமா போயிட்டுருக்கிற, இன்னுமா ஜெபிச்சுட்டுருக்கிற, இன்னுமா சபைக்கு போயிட்டு என்னதான் பண்ணாலும் நான் பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருந்தேன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் இயேசுவை விட்டு விடாதபடி நான் அவர்கிட்டயே போய் ஆண்டவரே என்று சொல்லி அவரோடு இருந்து அவருடைய வார்த்தை கேட்டு அவருடைய உண்மையுள்ள பிள்ளையாய் நான் மாறும் பொழுது இயேசு அவ்விடம் விட்டு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம், இப்ப என்ன சொல்ல, ஸ்திரீயே உன் விசுவாசம், கை கொடுத்துங்க, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் பெருசு. எவ்வளோ பிரச்சனை மத்தியில், எவ்வளோ ப்ராப்ளம் மத்தியில், எவ்வளோ தொல்லைகள் மத்தியில், எவ்வளோ கண்ணீர் மத்தியில், உபத்திரத்தில் மத்தியில் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறியே, உன் விசுவாசம் பெருசு. ஆமே, விசுவாசம் பெருசு. சொல்லுங்க, விசுவாசம் பெருசு, விசுவாசம் பெருசு, விசுவாசம் பெருசு. ஏன்னா இதே போல பிரச்சனை தான் எனக்கு இருக்குது. கேவலமா பேசுறாங்க, அங்கே இங்கே போறையா, இன்னும் ஜெபிச்சிருக்கிறியா, இன்னும் உனக்கு ஆக மாட்டேங்குதா, எந்த பதில் வரலையா, ஒரு வார்த்தையும் பெற்றுக்கொள்ளையா அப்படின்னு என்னமோ பேசி இருந்தாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் பேச பேச அவர் என்னுடைய விசுவாசத்துடைய அளவை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலைகள் பெருசாக பெருசாக பெருசாக, உன் கஷ்டங்கள் பெருசாக பெருசாக, உன் வருத்தம் பெருசாக பெருசாக, நீ கவலைப்பட, உன் விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவர் மாறாதவர், அவர் என் அப்பா, என் தேவன், நேற்று மண்ணு மாறாதவர். அவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருது. இப்ப நான் சொல்றேன், நீ விரும்புகிறபடி, நீ சத்தமா நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடவுது. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க விரும்புறபடி உங்களுக்கு ஆக போகுது. நம்புறீங்களா? இன்னைக்கு நான் என்ன விரும்புறேனோ அது என் வாழ்க்கையில இன்னைக்கே கிடைக்க போகுது, இன்னைக்கு கிடைக்க போகுது, இன்னைக்கு கிடைக்க போகுது. நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரத்திலே பயிற்சி பாருங்க, வார்த்தை வந்தோட விடுதலை உண்டாகுது, ரிலீஸ் உண்டாகுது. அல்லேலூயா. நீ விரும்புறபடி சொல்லுங்க, நீ விரும்பும்படி, நான் விரும்பும்படி எனக்கு ஆகும், நான் விரும்பும்படி எனக்கு ஆக கடவுது, நான் விரும்பும்படி இன்னைக்கு ஆக கடவுது, இப்ப ஆக கடவுது, இந்நேரம் ஆக கடவுது, இப்பொழுது ஆக கடவுது. வார்த்தை கடந்து செல்கிறது, அது வேலை செய்கிறது. அந்நேரமே சுகம் உண்டானது போல இந்நேரமே இந்த மாத்திரத்தில் மாபெரும் அற்புதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எனக்கு இன்னைக்கு இப்பொழுதே ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த கண்ணு பார்க்காம இருக்கலாம், இந்த காதில் கேட்காம இருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை எங்கெங்கெல்லோ போகுது. எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆகாது, முடியாது, நடக்காது, இது சொல்லலோ அங்கெல்லாம் இந்த வார்த்தை போய் நீ விரும்புவதுபடி ஆக்கிடுவது, நீ விரும்புவதுபடி ஆக்கிடுவது என்ற வார்த்தை போய் நான் இதெல்லாம் விரும்பணும் அதெல்லாம் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படியே கையில் தட்டி கையில் தட்டி கையில் தட்டி அன்னி பாஷை பேசிக்கொண்டே இருப்பாயாக, அன்னி பாஷை பேசிக் கொண்டிருப்பாங்க. சத்தத்தை உயர்த்தி யாருக்கெல்லாம் விரும்பப்படி ஆக வேண்டும் என்றால் உன்னுடைய வாயை விரிவாய் திறந்து அன்னி பாஷை பேசி கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்து. இந்நேரமே உன்னுடைய வாழ்க்கையில உன் தலை மேல இப்படிப்பட்ட மாபெரும் அபிஷேகம் வந்து குவிய போகிறது. வந்தவர்கள் பாக்கியவான்கள், இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள், இப்போ வந்தவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு இந்த அபிஷேகம் உன்னுடைய தலைமையில் இருக்குது. நீ இந்த வாரத்தில் பார்க்கலாம், இன்றைக்கே பார்க்கலாம், கூட முடிஞ்சு வெளியே போகும்போதே பார்க்கலாம். உண்டாவதாக, 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 உண்டாவதாக. விரும்பப்படி ஆக்கடுவது, விரும்பப்படி ஆக்கடுவது உண்டாகட்டும், உண்டாகட்டும். வல்லமை பெற்றுக் கொள்வாயாக. ஓ, ரிலீஸ் ஆகட்டும் ஆண்டவரே, ரிலீஸ் ஆகட்டுவதாக. ஓ ரிபாலா ஷாக்கா டாடா துடா ஷாக்கா டானா மௌத்தாட்டா லோகோ டோமா ஹந்தானா ஹந்தனி நிகா டாலா மௌத்தோட ஹாங்கோடு ரிபி டியான் துடாமானா அங்காடா மௌத்தடே நிமானாமா நாமா நாமா நாம் ஷகடபாலாம் துடாபா நாமா நக்கடா சுடாபாலாபா நக்கத்துடா சுடாபா நாமா நக்கத்துடா சுடாபா நாமா நக்கத்துடா சுடாபா நாமா நக்கடா துரிபி ஹந்தோடாபா நக்கடா துடாபடி பிடாபானான் துடாபாலாபா ரோபி துடபி டே கடது நானியா. எல்லாம் எஞ்சிருப்போமா? முடிஞ்சு, அவ்வளோதான் மெசேஜ். இதே வார்த்தையோடு அப்படி கடன் சொல்லுங்க. வார்த்தை பெற்றவங்க அப்படியே கடன் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விரும்பும்படி எனக்கு இன்னைக்கு ஆண்டதுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. வார்த்தை போனதுக்காய் சோத்திரம். இங்கெங்கெல்லாம் ஆகாது, முடியாது, ஒன்று விழுந்து தேவைப்பட்டு ஃபைல்லாம் க்ளோஸ் பண்ணாங்களோ, இன்னைக்கு தேவைப்பண்ண எல்லா ஃபைலும் தட்டி தட்டி தேவைப்பண்ணி சுவாமி, எழுப்பி தேவைப்பண்ணி சுவாமி ராஜா. எனக்காக இந்த வார்த்தை போய் ஆங்காங்கே கிறிஸ்துவுக்காக நன்றி ஆண்டவரே. பல நாள் பிரச்சனைகள், பல வருஷ பிரச்சனைகள் இயேசு நாமத்தினால இன்றைக்கு தீர்க்கப்படுவதாக இந்த பலவிடத்தில் சொல்லுகிறேன். இயேசு நாமத்தில் உண்டாவதாக. பிரச்சனைக்கு தீர்வு உண்டாவதாக, பிரச்சனை தீர்வு உண்டாவதாக. பலத்தினாலும் அல்ல, பராக்கத்தினாலும் அல்ல, ஆற்றல் அல்ல, சக்தி அல்ல, ஆவினால் ஆகட்டும் ஆண்டவரே. ஆற்றல் அல்ல ஆண்டவரே, சக்தி அல்ல ஆண்டவரே, ஆவினால் ஆவதாக, ஆவினால் ஆவதாக, ஆவினால் ஆவதாக, ஆவினால் ஆவதாக, ஆவினால் ஆவதாக. ஓ, சரத்தின் மேல, எங்க தலையின் மேல மாபெரும் வல்லமை, மாபெரும் காரிகள் உள்ளுக்குள்ள தேவப்பனை அமர்ந்து இந்த காரியம் செய்யும்படி ஆவியானவர் ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவரே. சுபாலா காடாபாலா துடாபாலா ஹங்காடா பாலா துடா நேகாடா பௌஷா காடா ஹந்தாலா ரோகோ டோபா லீதானானியா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை சொந்தக்கிற தேவப்பனை சுவாமி ராஜா, ஆற்றல் இல்லை, சக்தி இல்லை, உம்முடைய ஆவினாலே ஆக வார்த்தை பிரகாரமா, நீ விரும்பி உனக்கு ஆக்குடு சொன்ன வார்த்தை பிரகாரமா நான் கத்தாவே எதெல்லாம் விரும்புகிறனோ அதெல்லாம் இயேசு நாமத்தினால இன்றைக்கே இப்பொழுது இந்த நிமிடமே ஆனதுக்காய் நன்றி ஆண்டவரே. நான் அப்படியே கண்களை காட்சியை பார்க்கிறேன் ஆண்டவரே, எப்படியே கற்பனையில் பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் தேவைப்பண்ணு நன்மையான எந்த தெய்வம், பூர்ணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இன்றைக்கு காலையில் தேவைப்பண்ண எனக்கு இறங்கி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. நன்மை 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 எனக்கு வந்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி ராஜா. பெற்றுக்கொண்ட மக்களை ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால முடிக்கொள்ளுங்க. வெற்றி வாழ்வு எப்பொழுது உண்டாகட்டும். யூடியூப்ல கேட்குற மக்களை ஆசீர்வதிக்கிறோம். திருநாமத்தை மையப்படுது நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசரமாக வருவாது. அவனோட கதைய கிருபையும் பிதாவது நன்மும் பசுக்கும் இப்பொழுது சாதனை மூட்டுப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.